ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிளேட்டில் இருக்கிறதெல்லாம் சமைச்சிருக்கோம். அதுதான் மினி விலாகாக பார்க்க போகிறோம். சாதம் வேக போட்டிருக்கேன், வெந்தோன்னே வடித்து விடணும். அதுக்கப்புறம் பாலக்கீரை கூட்டு பண்ண போகிறோம். அதுக்கு சின்ன வெங்காயம், துவரம்பருப்பு, பச்சை மிளகாய், பூண்டு, தக்காளி வேக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பாலக்கீரையும் ஒரு கிளாஸ் தண்ணி 2 பச்சை மிளகாவையும் வேக வச்சுட்டு நம்ம வேக வச்ச பருப்பை சேர்த்துட்டு தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய் அரைச்சி ஊற்றி தேங்காய் எண்ணெய் ஊற்றி காஞ்ச மிளகாய், பூண்டு, கடுகு, சீரகம் போட்டு தாளித்து ஊற்றியாச்சு. சூப்பராக இருக்கும், நல்லா மணமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பாக இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பீட்ரூட் பொரியலுக்கு சோம்பு, காஞ்ச மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை போட்டு வதக்கிட்டு பீட்ரூட்டையும் சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து உப்பு போட்டுட்டு தேங்காய் துருவலையும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வச்சிங்கன்னா சூப்பரான பீட்ரூட் பொரியல் ரெடி. உருளைக்கிழங்கு ஃப்ரைக்கு உருளைக்கிழங்கு பாதி வேக வச்சுட்டு உப்பு மிளகாத்தூளை போட்டு தோசைக்கல்லில் போட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். ரசமும் ரெடி ஆகிடுச்சு.